Hi everyone, welcome to Shine with Pooja channel. ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் கொஞ்சம் நிறைய பனானாஸ் வந்து வீட்டில் இருந்தது. ஸோ இந்த பனானா வச்சு எப்படி வந்து பனானா கேக் அட் ஹோம் பார்க்கலாமா? ஸோ இந்த வீடியோ ரொம்பவே சூப்பராக இருக்க போகுது. ஸோ கடைசி வரைக்கும் பாருங்கள், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் பனானா எடுத்திருக்கேன். டிபெண்ட்ஸ், நான் ஒரு 4 பீசஸ் எடுக்க போகிறேன். அண்ட் ஒரு முட்டை எடுத்திருக்கேன், ஒரு ஏலக்காய் வந்து டேஸ்ட்டுக்காக, அப்புறம் வந்து ஆயில் எடுத்திருக்கேன், அப்புறம் வந்து நாட்டு சர்க்கரை ஒரு கப், அதுக்கப்புறம் வந்து ரவை ஒரு கப். ஸோ இந்த எல்லா இன்க்ரீடியண்ட்டை வந்து நம்ம மிக்சிலேயே பிளெண்ட் அடித்து நம்ம வந்து இதை மேக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம மிக்சர் ஜாரில் வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரு கப் ஆஃப் ரவை எடுத்திருக்கேன். அதை நம்ம ஃபஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். அதோட நம்ம வந்து நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கோம், நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே ஒரு ஏலக்காய் சும்மா ஃப்ளேவருக்காக நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து இதை வந்து நம்ம வந்து நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். த ரீசன் இஸ், இது எல்லாமே வந்து கொஞ்சம் சாஃப்டாக இல்லாமல் நரன்னு இருக்குல்ல. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம இது எல்லாத்தையுமே நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். வந்து இப்போ நம்ம வந்து கொஞ்சம் நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்திருக்கோம். நாட்டு சர்க்கரை ப்ளஸ் ரவை அண்ட் ஒரே ஒரு கார்டமன் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ வந்து இப்போ நம்ம வந்து எக்கு வந்து பீட் பண்ணி போட்டுக்கலாம். 1/4 கப்பு, ரொம்ப சின்ன கப்பு கிளாஸ் தான் இது. ஸோ வந்து ஆயில் விட்டுடலாம். ஆயில் விட்டுட்டு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, நான் ஒரு 4 பனானாஸ், நல்லா ரைப்பான பனானாஸ் வந்து எடுத்திருக்கேன். இதுவும் நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம். அவ்வளோதான். இது எல்லாத்தையுமே நம்ம போட்டு மிக்சியில் வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இதில் வந்து நான் பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் எதுவுமே நான் ஆட் பண்ணல. ஸோ வந்து ஃபுல்லாகவே நேச்சுரலாக தான் நான் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து இது நல்லா வந்து மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா நம்ம மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ இப்போ வந்து இதை வந்து ஒரு குட்டி பவுலில் கீ போட்டு க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதில் இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். வந்து ஒரு இந்த மாதிரி வி ஷேப்டு, கொஞ்சம் இந்த 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 வெளிய பகுதி வந்து கொஞ்சம் ப்ராடாக இருக்கணும். நல்லா வி ஷேப்டு பாத்திரம் எடுத்திருக்கேன். அப்போ தான் வந்து நம்ம கேக் கவுக்கும் போது ப்ராப்பராக வரும். ஸோ வந்து இப்போ நம்ம இந்த மிக்சரை வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். ஸோ இதுதான் கன்சிஸ்டன்சி. நார்மலாக நம்ம கேக் மேக் பண்ணுறோம் அப்படின்னா இந்த கன்சிஸ்டன்சியில் வந்து நம்மளுக்கு ப்ராப்பராக வரணும். ஸோ இப்போ நம்ம இந்த கேக் பேட்டரை வந்து இதில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. நல்லா கொஞ்சம் டேப் பண்ணிக்கலாம். வந்து குக்கர் தான் எடுத்திருக்கேன், லிட்டு போடாத குக்கர், அந்த ரப்பர் இது போடாத குக்கர் எடுத்திருக்கேன். ஸோ வந்து இதில் ஆல்ரெடி வந்து நான் இந்த குக்கர் வந்து கேக் மேக் பண்ணுறதுக்காக தான் வந்து வச்சுட்டேன் அப்படியே வந்து இந்த குக்கரை. ஸோ அதனால தான் உங்களுக்கு அந்த கீழே வந்து ஒரு மாதிரி தெரியும். ஸோ இதில் வந்து நான் ஒரு தட்டு மாதிரி போட்டு வச்சுட்டேன். இப்போ இதுக்குள்ளே வந்து நம்ம வச்சிடலாம். கேர்ஃபுல்லாக வச்சுருங்க. ஸோ வந்து இப்போ நம்ம வந்து செட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம குக்கர் வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம அப்படியே குக்கர் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு 30 மினிட்ஸ் வந்து நம்ம அப்படியே விட்டுடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கேக் நல்லாவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் நல்லா நோட் பண்ணிங்கன்னா, நான் எந்த ஒரு பேக்கிங் பவுடர் அண்ட் பேக்கிங் சோடா எதுவுமே ஆட் பண்ணல. ஸோ இருந்தாலுமே நம்மளுக்கு வந்து சூப்பராக வந்து கேக் வந்திருக்கு. ஸோ இப்போ கேக் வெந்திருக்கான்னு நம்ம செக் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் ஷார்ப்பான ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்து விட்டு பார்க்கும்போது ஸ்டிக் ஆகாமல் வந்துச்சுன்னா கேக் ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ இப்போ நம்ம வந்து சேஃபாக கேக் வந்து வெளியே எடுத்துடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. இல்லைனா கொஞ்ச நேரம் இதுலேயே வந்து விட்டுருங்க. ஏன்னா ரொம்ப ஹீட்டாக இருக்கும் இந்த ஏரியாவில் வந்து நீங்கள் எடுக்கும்போது. இது நீங்கள் அப்படியே விட்டுட்டு ஒரு 1/2 அன் ஹவர் ஆர் 15 மினிட்ஸ் கழித்து சூடு ஆறுனதுக்கப்புறம் எடுத்து வெளியே வச்சுட்டு நம்ம வந்து கேக் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். நல்லாவே வந்து கூல் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம இந்த பிளேட்டை வச்சு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஒரு 10 to 15 மினிட்ஸ் விட்டுட்டு நீங்கள் இப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது உங்களுக்கு சூப்பராக யம்மியான டேஸ்டியான கேக் வந்து எந்த ஒரு டேமேஜும் இல்லாமல் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். எனக்கு அந்த ஃப்ரேக்ரன்ஸ் வந்து கார்டமன் ஃப்ரேக்ரன்ஸ், அந்த பனானா ஃப்ரேக்ரன்ஸ் வந்து சூப்பராக இருக்குது. நல்லா எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இப்போ நம்மளுக்கு கேக் வந்து எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். நம்மளோட பனானா கேக் ஒரு அவனில் வச்சு எடுத்த மாதிரி பர்ஃபெக்ட் ஃபினிஷாக வந்திருக்கு. எந்த ஒரு டேமேஜும் இல்லாமல் அப்படியே சூப்பராக இருக்குது. நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். நல்லா ஒரு ஸ்பாஞ்சியாக வந்து நம்மளுக்கு வந்திருக்கு. இப்போ நான் வந்து இதை கட் பண்ணுறேன். திஸ் இஸ் த அவுட்கம். எவ்வளோ சூப்பரான சாஃப்டான கேக், பனானா கேக் வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்குன்னு பாருங்கள். ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி இன்னொரு சூப்பரான ரெசிபி வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். அன்டில் தென் பை.